ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது லஞ்சுக்கு டின்னருக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் 65 தாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு 600 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா பிழிஞ்சு தான் நம்ம போடுவோம், சரிங்களா? ஆல்ரெடி இது தண்ணியெல்லாம் இருந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சு இருக்குது, நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் 65க்கு வேண்டிய மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சரிங்களா? முதல்ல கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் 600 கிராமுக்கு. அரை கிலோனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. இது 3 டேபிள் ஸ்பூன். இது மைதா 3 டேபிள் ஸ்பூன். இப்போது காஷ்மீரி மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி தான் போடுங்க. மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சதெல்லாம் சேர்க்காதீங்க. காரசாரமாக இருக்கணும்னா சாத மிளகாய் பொடி போட்டுங்க, மிளகாய் பொடி. இது காஷ்மீரி மிளகாய் பொடி, அவ்வளோ காரம் இருக்காது. நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் 65னா கலராக தான் இருக்கணும்னு அப்படி இல்லைங்க. கலர் இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம், நல்லது உடம்புக்கு. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் பக்கம், 3/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. உப்பு எதுக்கும் கம்மியாகவே போடலாம். ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். தேவைன்னா திரும்பி நம்ம போட்டுக்கலாங்க. லெமன் ஒரு 2 டீஸ்பூனுங்க எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக 2 லெமன் பிழிஞ்சால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் போட்ட அப்புறம் நம்ம தண்ணி விடலாம். இந்த உப்பு மசாலா எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லெமன் கூட. எப்படி இந்த புட்டு மாவு பிசையும் போது புட்டும் மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகுது, அந்த மாதிரி இதை நல்லா கலந்துக்குங்க. அந்த லெமன் ஈவனாக இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கட்டிகள் இல்லாமல் பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டுருவோம். இது சுத்தமாக தண்ணியில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி பிழிஞ்சிருவோங்க. எப்பவுமே சிக்கன் வாங்கினீங்களா கழுவிட்டு ஒரு அரை கிலோனா 2 டீஸ்பூன் வினிகர், ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதில் ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அந்த மாதிரி கழுவி எடுத்திங்கன்னா ஸ்மெல் வராதுங்க. ஒரு மாதிரி கவுச்சி வாசனை பெரிய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வினிகரும் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுன்னா அது சாஃப்டாக கூட ஆகுங்க. பாருங்கள், நம்ம தண்ணி விடலை, அதுலேயே மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறமா தேவைன்னா தண்ணி தெளிச்சுப்போம். இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டால் சிக்கனை நல்லா பிடிச்சிக்கும் மசாலா, அதனால தாங்க. சூடு எண்ணெய் விடணும்னு இல்லைங்க, நார்மல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நீங்கள் அளந்து ஊற்றிக்கங்க. எனக்கு அளவு தெரியும், நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி நல்லா பரட்டி, உங்கள்கிட்ட டைம் இருந்தால் 2 ஹவர் கூட வைங்க, இல்லை 1 ஹவர் கூட வைங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை ஹவராவது வைங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சமாக
நான் எடுத்து வச்ச உப்பும் போட்டுடுறேங்க. சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை நம்ம மூடி போட்டு நான் வந்து இப்போ ஒரு 3:30 ஆகுதுங்க. நான் ஒரு 2 ஹவர் வச்சிட போகிறேன். நைட்டு டின்னருக்கு ஒரு 7 மணி பக்கம் தாங்க ஃப்ரை பண்ணுவேன். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோவும் நல்லதுங்க. நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்றீங்கன்னா மத்தியானமே இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி இல்லையா லஞ்சுக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையிலேயே ஒரு 9 மணி 8 மணிக்காகவே நல்லா சிக்கன் வாங்கி முதலே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு உள்ளே வச்சிடுறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணியே இல்லை, எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்தீங்களா? மசாலாவும் பிரியாதுங்க உங்களுக்கு. நம்ம செய்யும் போது பார்க்கத்தானே போகிறீங்க. பாருங்கள், இதோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா உங்களுக்கு தெரியும் நல்லா. பாருங்கள், அவ்வளோதாங்க. மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். ஒரு 2 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. எல்லாம் போட்டேங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன். நல்ல வேலை மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போங்க. அதே மாதிரி நான் கார்ன்ஃப்ளவர் சொல்லியிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் போட்டோம். அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அரிசி மாவு, அதே அளவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தர் கடலை மாவு சேர்ப்பாங்க, ஒருத்தர் கார்ன்ஃப்ளவர் மைதா சேர்ப்பாங்க, ஒருத்தர் அரிசி மாவு மைதா சேர்ப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு எது நல்லா பிடிக்குதோ இருக்குதோ அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது மசாலா. சரியாக இருக்கும் பாருங்கள். நம்ம ஃப்ரை பண்ணோம் சும்மா கமான்னு அப்படியே கடாமுடான்னு வரப்போகுது பாருங்கள். சரிங்களா? ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேங்க. நீங்களும் மறந்துடாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்ததை மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 ஹவர் 2.5 ஹவர் 2.5 ஹவர் கழித்து ஃப்ரை பண்ணிடலாங்க. அவ்வளோதான். மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். வாங்க பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை வச்சு கிட்டத்தட்ட 3 ஹவர் ஆகுதுங்க. நான் ஒரு 4 மணிக்கு அப்படி ரெடி பண்ணி வச்சேன். இப்போ மணி 8:15 ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பொரிச்சிடலாம். நாங்கள் டின்னருக்கு தாங்க இதை நான் செஞ்சு வச்சேன். இப்போ பொரிக்க கடாய் வச்சிட்டேங்க. எண்ணெயும் சூடாகிட்டு லிமிட்டான, அதாவது ரொம்ப புகை வர அளவுக்கு சுட வச்சிடாதீங்க. கொஞ்சம் பதமாக லிமிட்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ரெடியாக இருக்குது, போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. கரெக்டாக இருப்பாருங்க. மசாலாலாம் ஊறி பதமாக இருக்குங்க. போட்டுடலாம். ஒன்றா போடுவோம். இந்த மாதிரி டீப் ஃப்ரைலாம் பண்ணும்போது கொஞ்சமாக, சிக்கன்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்ட் ஆகாது நமக்கு. இல்லைன்னா நிறைய எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். எத்தனை நாளைக்கு நம்ம அதில் கிரேவிலாம் வைக்க முடியாது. வச்சா நான்வெஜ் தான் வைக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக செலவு பண்ணிங்கன்னா நமக்கு மிச்சமாகுங்க, வேஸ்டேஜ் ஆகாது. அதுக்கு தான் போட்டுட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டு அது எவ்வளோ நேரம், ஒரு நிமிஷம் விட்டுடலாம். திருப்பி போடக்கூடாதுங்க. இதை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. அப்போ தான் உள்ளே வரலும் நல்லா வெந்து வரும். மேலே மொறுன்னு உள்ளே ஜூஸியாக இருக்குங்க. போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க. திருப்பி போடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். பாருங்கள்,
இது நல்லா ஃப்ரையாக இருந்தும் சலசலப்பாக அடங்கிடுங்க. அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் இதை எடுக்கும் போது காட்டிடுறேங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சலசலப்படம் வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுத்து பாருங்கள். சூப்பரான கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுத்து. மசாலாலாம் கோட்டிங் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பிரிவே இல்லை பாருங்கள். இப்போ நான் இதை எல்லாத்தையும் போட்டு எடுத்துறேங்க. இன்னொரு வாட்டி போடுறதை காட்டிடுறேன், அப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். திரும்பி பாருங்கள். அதே மாதிரி தாங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரியாது. பாருங்கள், கோட்டிங்கும் நல்லா ஆயிருக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? ஓகேங்க. அவ்வளோதாங்க, லாஸ்ட் பேட்ச்சு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி மேலே போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணிடலாம். நான் கீனி போட்டிருக்கேன், அப்போ தான் வெடிக்காது. பச்சை மிளகா ஃப்ரை ஆகிடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாவே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் பிளேட்டிங் காட்டிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா மேலே முறுமுறுன்னு உள்ள நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி தான் 2 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி போட்டு கலந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. சரிங்களா? அதே மாதிரி செஞ்சு பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இதை எல்லா இதுலேயும் சொல்கிறது தாங்க வழக்கமாக. ஒவ்வொரு எபிசோடு எடுக்கும் போதும் நான் சொல்கிறது தான். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா ஜூஸியாக நல்லா மொறு நல்லா வந்திருக்கு. நாங்கள் டின்னரில் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.